தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சந்தித்ததை தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. இதுல இந்த சந்திப்புல கூட்டணி தொடர்பாக ஏதாவது பேசியிருக்கிறார்களா அல்லது இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பா அப்படின்ற கேள்வியில பாமக தரப்புல இருந்து இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்ற வகையில சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவருடைய தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்திருந்தாரு. ஏன்னா தொடர்ச்சியாக தந்தை மகன் மோதல், இதற்கிடையில கூட்டணி விவகாரமும் இதில் அடங்கியிருப்பதாக கூறப்பட்ட நிலையில அன்புமணி அவர்கள் ஒரு பக்கம் தந்தை மகன் மோதலுக்கே காரணம் திமுக தான் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக பேசி வருகிறார். மற்றொரு புறம் திரு ராமதாஸ் அவர்கள் திமுக பக்கம் ஒரு சாஃப்டான போக்கு அப்படிதான் அந்த பக்கம் இருக்கிறது. இந்த தருணத்தில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர் அவரை சந்தித்திருப்பது இதில் அரசியல் காரணங்கள் இல்லாமல் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் எழுப்புகிறது. தொடர்ந்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ், நீங்க குறிப்பிடும் பொழுது கண்டிப்பாக இதுல அரசியல் காரணங்கள் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. ஆனா திரு அருள் அவர்கள் இல்ல இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் இருக்கக்கூடிய சூழல்கள், அந்த நேரத்தில் நடைபெறக்கூடிய சந்திப்பு இதுல அரசியல் காரணங்கள் இல்லாமல் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விதான் எழுது இல்லையா? நிச்சயமாக அவர்கள் தரப்பில் பேசும்போது நிச்சயம் அப்படித்தான் சொல்லுவார்கள். இதைத்தான் நாம் காலம் முழுவதும் பல இடங்களிலே பார்த்திருக்கின்றோம். ஏனென்றால் அந்த கூட்டணி வெளிப்படையாக அறிவிக்கும் வரை அவர்கள் எப்போதுமே ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அதாவது இது அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே இது பொருந்தும். தேர்தல் நேரங்களில் 2 தலைவர்கள் அல்லது 2 முக்கிய நிர்வாகிகள் சந்திக்கும் போது இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றுதான் அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் இது கூட்டணி சம்பந்தமாக 2 கட்சிகளும் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவது சம்பந்தமாக அது தொடர்பான சந்திப்பு தான் என்பது நாம் அந்த கட்சியை சேர்ந்த, குறிப்பாக தைலாபுரத்தில் டாக்டர் ராமதாசுடன் பேசி பழகக்கூடிய நிர்வாகிகளிடம் பேசும்போது அவர்கள் நம்மிடம் தகவலாக தெரிவிக்கின்றார்கள். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே தொடர்ந்து அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம், கூட்டணிக்கு எந்த பக்கம் செல்ல போகிறார் என்ற முடிவெடுக்க வேண்டிய கட்டாயமும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அவர் 2 தினங்களுக்கு முன்பு கூட நிச்சயமாக நாங்கள் கூட்டணி அமைப்போம், இந்த கூட்டணி ஒரு வித்தியாசமான கூட்டணியாக இருக்கும், ஒரு நல்ல கூட்டணியாக இருக்கும் என்றெல்லாம் பலவாறு புகழ்ந்து சொல்லியிருந்தார். நமக்கு வெளிப்படையாக பேச வேண்டுமானால் தற்போது பாமக 2 பிரிவாக இருக்கின்றது. அன்புமணி தலைமையில் ஒரு புறமும் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒரு புறமும் இருக்கிறது. அன்புமணி வெளிப்படையாக அதிமுகவிற்கு தான் செல்வார் என்பது ஏறக்குறைய 99% உறுதியாகிவிட்ட நிலையில் டாக்டர் ராமதாஸுக்கு இருப்பது 2 ஆப்ஷன் தான். ஒன்று, தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சிக்கு அவர் தனியாக கூட்டணி அமைத்தால் அங்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் அவர் திமுக பக்கம் செல்ல வேண்டும்.